ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 8th ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதியிருந்தீங்க. அப்படி ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வந்து நாளைக்கு வெளியிடுறாங்க. ஸோ நாளைக்கு ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதினா 8th எக்ஸாம் ப்ரைவேட்டாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ரிசல்ட் வந்து மதியத்துக்கு மேலே தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதம் 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு. ப்ரைவேட்டாக அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு 8ஆம் வகுப்பு ப்ரைவேட்டாக எழுதுகிறவங்க எக்ஸாம் எழுதுனீங்க. அப்படி எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வந்து நாளைக்கு, அதாவது 20ஆம் தேதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் பிற்பகல் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த tge.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் பார்க்குறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இன்னொரு ரிசல்ட் இருக்குது. நீங்கள் எதில் போனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் ரிசல்ட்டுக்கு அதுங்கிற ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சி ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் அந்த இது இருக்குது. உங்களுக்கு வந்து நாளைக்கு இஎஸ்எல்சி சேர்ந்துடும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற உங்களோட எக்ஸாம் ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர், வருஷம், அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டு, அது மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 23/5/2001 அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2001 ஒரு ஐஃபன் கோடு போட்டுட்டு 5ங்கிறத 05ன்னு 2 டிஜிட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேதியையும் 2 டிஜிட்டில் கொடுக்கணும். சப்போஸ் 3ஆம் தேதியாக இருந்துச்சுன்னா 03ன்னு கொடுக்கணும். 23ஆம் தேதினால 23ன்னு 2 டிஜிட்டில் கொடுத்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேப்சா என்ன வருதோ நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஃபுல்லாகவே வந்துடும். நீங்கள் ரிசல்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு மார்க் ஷீட் வர வரைக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.